சென்னையில் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோரை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். சென்னையில் கடந்த 5ஆம் தேதி இரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் சென்னை காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோரை காவலர் பயிற்சி பள்ளியில் கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்து உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவிட்டுள்ளார். அவருக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று தலைமையக கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்த நிலையில் காவல்துறை உயர் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். உயர் அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்களிடம் கலந்தாலோசிக்காமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக இம்முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆணையராக நியமிக்கப்பட்டு ஓராண்டிற்குள் சந்தீப் ராய் ரத்தோர் பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காவலர் பயிற்சி பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அதேபோன்று காவல்துறையில் உயர் பொறுப்புகளில் அனுபவம் வாய்ந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியமர்த்தப்பட்டதும் முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் இன்று மாலை 6 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் உள்துறை செயலாளர் அமுதா, மாநில டிஜிபி சங்கர் ஜிவால், சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர்.